டு சேலம் சுந்தரி சேனல். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து செவந்ததும் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா இடித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து வரட்டும். அது வரை வெயிட் பண்ணுங்க. இப்போது வெங்காயம் நல்லா செவந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 2 தக்காளி, 2 வெங்காயம்னா 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது ஒரு 3 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த முருங்கைக்காயை நல்லா ஒரு செகண்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒரு செகண்டு கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி இந்த முருங்கைக்காய் ஒரு பாதி அளவு வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யலான்னு. முருங்கைக்காய் நல்லா பாதி வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நறுக்கி போடுங்க. கத்திரிக்காயை முதையே போட்டால் குழஞ்சி போயிடும். அதுக்காக நான் பாதி முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. போட்டோம் இல்லையா, இப்போ திறந்து பார்க்கலாம். வா, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. ஊற்றின எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கத்திரிக்காயும் குலையாமல் முழுசாக எப்படி இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? கத்திரிக்காய் முருங்கைக்காய் கிரேவி அருமையான சுவையில் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாத்துக்கும் சூட் ஆகும். இதையே சாதத்தில் கூட பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எதுவுமே தொட்டுக்கிற தேவையில்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க. வேணால் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கட்டும். தேங்க்யூ.